Please subscribe Sadhguru Sai Creations. என்ன காரணம்னே தெரியல. 35 வயதாகுது, 40 வயதாகுது, இன்னைக்குமே எனக்கு முகத்தில் வந்து பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய மருந்துகள் அப்படின்னு சொன்னால் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. இதோட இன்டர்னலாக எடுக்கிறதுக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது. தலையில் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு நிச்சயமாக பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட்ஸில் தொட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாளடைவில் இது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா இது வேறு எதுக்கெல்லாம் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னா, தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நிறைய பேருக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறது, ஒயிட் ஹெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளையாக ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் மாதிரி கூட கிடையாது, ஒயிட் ஹெட்ஸ் வந்து நமக்கு நிறைய தெரியுதுன்னா இது மூணுமே சேர்ந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த கட்டிகளை சுருங்க செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்வான்ட் ஹேர் க்ரோத் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத்தை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, மூக்கை சுற்றி கருப்பாக ஒரு சிலருக்கு இருக்கும், கழுத்து பகுதியை சுற்றி கருப்பாக ஒரு சிலர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஃபேஸில் முகப்பரு பிரச்சனை தீராத ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு. ஸோ டீனேஜில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி முகத்தில் வந்து இந்த முகப்பரு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக இது வந்து நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது ஹார்மோன் சேஞ்சஸ்னால இது ஏற்படுது, இல்லை நம்ம முகத்தில் நிறைய டஸ்ட்டு படுறதுனால, அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ஆயிலி டயட் நிறைய எடுக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு முகப்பரு அந்த ஏஜில் வரலாம். ஆனால் சிலருக்கு என்ன காரணம்னே தெரியல. 35 வயதாகுது, 40 வயதாகுது, இன்றைக்குமே எனக்கு முகத்தில் வந்து பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இது என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு ஆனால் எனக்கு குறையில. இது வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அதில் வந்து ஒரு குழி மாதிரி தழும்பு ஏற்படுது, பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஃபேஸில் அங்கங்கே தழும்பாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இது வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் ஸ்கின்ல பட்டு இந்த மாதிரி திரும்ப அது வந்து பிம்பிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதற்கு என்ன, இது எல்லாமே ஒரு காரணமாக இருந்தாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய மருந்துகள் அப்படின்னு சொன்னால் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. இதோட இன்டர்னலாக எடுக்கிறதுக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது. பொதுவாக எண்ணெய் சார்ந்த பொருட்கள் எடுத்தால் முகத்தில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அளவோடு எடுத்தால் ஓகே. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிலி ஸ்கின் டோன் தான் இருக்கும். ஆயிலி ஸ்கின் டோனால் ரொம்ப வந்து எண்ணெய் முகத்துலேருந்து வடிகிற மாதிரியோ இல்லை பெரிய பெரிய கட்டிகள் வர்றது மாதிரியோ ஏற்படலாம். இந்த காரணங்களால் நமக்கு பிம்பிள்ஸ் திரும்ப வர்றதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேர் என்னென்னா நைட்டில் ரொம்ப நேரம் கண் முழிச்சிருக்கிறது, ஸோ மொபைல் ஃபோனை பார்த்துட்ருக்கிறது, ஸ்க்ரீனிங் டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் தான் நமக்கு முகத்தில் நிறைய கட்டிகள் வருதுன்னு சொல்லலாம். இது நாளடைவில் தழும்புகளாகவும் மாறுது, ஆக்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா முக்கியமாக ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை தலையில் டேண்ட்ரஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தலையில் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு நிச்சயமாக பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதுக்கு பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில், இந்த ஆயிலை பயன்படுத்தோம்னா நிச்சயமாக அந்த பிம்பிள்ஸ் வந்து இருக்க சுருங்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் பிம்பிள்ஸ் வந்தோடனே பண்ணக்கூடிய, முகப்பொரு வந்தோடனே பண்ணக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்னென்னா, கை வச்சு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. நகம் படவே கூடாது. ஸோ முகப்பொருளில் நகம் படாமல் இருக்கணும், இல்லைன்னா அது வந்து பிளாக்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏற்பட ஆரம்பிச்சிடும். முகத்தில் வந்து நகம் படாமல் இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய ஈஸியாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆயில் வந்து ஃபேஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு ஆயில். நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ரொம்ப ஈஸியாகவும் இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதற்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெயும் மிளகு கற்றாழை இது மூணுமே போதும். ஸோ இது மூணை வச்சு தான் நம்ம வந்து இப்போது ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆயிலோட நேம் வந்து பார்த்தோம்னா வதனகாந்தி எண்ணெய். இந்த வதனகாந்தி எண்ணெயை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா, மிளகு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கணும். தண்ணீர் எடுத்து அதில் மிளகை கொட்டிடணும். ஸோ எந்த மிளகெல்லாம் மேலே இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க, அது தேவையில்லை. அடியில் மூழ்கி இருக்கு இல்லைங்களா, தண்ணியில் அடியில் மூழ்கி இருக்கிற மிளகை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க.
இந்த மிளகை வந்து நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயாக காய்ச்ச போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கற்றாழை. இது வந்து செங்கற்றாழையாக இருந்துச்சுன்னா இன்னுமே நமக்கு வந்து அதிகமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். செங்கற்றாழையாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கற்றாழையை எடுத்து கொஞ்சம் ஜெல் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஆயிலை நல்லெண்ணெயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். இதில் அந்த மிளகை வந்து கொட்டிடணும். மிளகு கொட்டினதுக்கப்புறம் மிளகு நல்லா சிவந்து வரும். மிளகு கொட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கற்றாழையும் அதில் போட்டணும். ஏன்னா மிளகு சீக்கிரமாக வந்து பொரிஞ்சு அது சிவப்பு நிறத்துக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு கற்றாழை எண்ணெயில் கற்றாழை ஊற்றுனதுக்கு அப்புறமா மிளகு அதில் சேர்த்துடணும். ஸோ மிளகு சேர்த்து அது நல்லா செவந்து வரும். ஸோ கற்றாழையும் எண்ணெயோடு சேர்ந்து ஒரு திப்பி மாதிரி ரெடியாக ஆரம்பிச்சிடும், டார்க் ப்ரௌன் கலரில். இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெயை ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க, ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கரெக்டாக ஒரு பட்ஸில் தொட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாளடைவில் இது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா இது வேறு எதுக்கெல்லாம் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், ஸோ அதிகமான பொடுகு பிரச்சனை இருந்துச்சுன்னா தலையில் இந்த வதனகாந்தி எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறது, ஒயிட் ஹெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை வெள்ளையாக ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் மாதிரி கூட கிடையாது, ஒயிட் ஹெட்ஸ் வந்து நமக்கு நிறைய தெரியுதுன்னா இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி இருக்கட்டும், இல்லை சுத்தமான நன்னாரி மஞ்சட்டி, இது ரெண்டுமே போதுங்க. மஞ்சட்டி நன்னாரி இது ரெண்டு பொடியும் ஒன்றா நல்லா கலந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். இதில் ரெட் சாண்டில் அதாவது செஞ்சந்தனம் கிடைத்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்போர்ஸ் ஓப்பன் ஆகி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த நன்னாரி மஞ்சட்டி இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். செஞ்சந்தனம் பொடி கிடைச்சா இதையுமே பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபேஸில் முகத்தில் வந்து நமக்கு வரக்கூடிய இந்த பிம்பிள்ஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையாக இப்போ நான் சொன்ன இந்த வதனகாந்தி எண்ணெய், மிளகில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை, கற்றாழையில் இருக்கக்கூடிய குளிர்ந்த தன்மை மற்றும் நல்லெண்ணெய், இது மூணுமே சேர்ந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த கட்டிகளை சுருங்க செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதையே இந்த எண்ணெயே வந்து நான் டேண்ட்ரஃப்க்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். மற்றும் நம்ம முகத்தில் ஒரு சிலருக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கும். பிம்பிள்ஸ் இருக்கிற நிறைய பேருக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத்தை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னா இந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் வசம்பு குப்பைமேனி பொடியை போட்டு கலந்துக்கணும். பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலவை இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த குப்பைமேனி வசம்பு இது ரெண்டும் எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் வதனகாந்தி எண்ணெயை சேர்க்கிறோம், எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து ஃபேஸில் எங்கெல்லாம் அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா இந்த வதனகாந்தி எண்ணெய்க்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிறைய பேருக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஹெட்ஸ் மறைய ஆரம்பிக்கும், பிம்பிள்ஸ் முகப்பொரு அப்படின்றதும் மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூக்கை சுற்றி கருப்பாக ஒரு சிலருக்கு இருக்கும், கழுத்து பகுதியை சுற்றி கருப்பாக ஒரு சிலர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த வதனகாந்தி எண்ணெயை அந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் நல்லா தடவிட்டு மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நாளடைவில் இது மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிம்பிள்ஸ் இருக்குன்னா அதிகமான உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது, நான்வெஜ் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். முக்கியமாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துகிட்டு வரணும். டெய்லி மோஷன் போகிறோமான்றது செக் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். வேறு ஏதாவது பாடியில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா இல்லை டேண்ட்ரஃப் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். இந்த வதனகாந்தி எண்ணெய், இந்த நன்னாரி மஞ்சட்டி, இதை செஞ்சந்தனம் சேர்ந்து போடுற ஃபேஸ் பேக் இது எல்லாமே பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக முகப்பொரு பிரச்சனை நாளடைவில் மறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.